ஒருவர் சொல்ல அதை கேட்டு கேட்டு பண்ணது அதுக்கு எழுதா கிளவின்னு பேர். தமிழில உள்ளத எழுதும் மறைன்னு பேர். சொன்னவர் யார்தான் சேக்கிழார். எழுதுமறை மொழிந்தபிரான் அப்படின்னு ஞான சம்பந்தர் பெரிய சேக்கிழார் பெருமான் அழைப்பார். அந்த எழுதும் மறை என்பது திருமுறைகளை கையாலே எழுத வேண்டும். இந்த பழக்கத்தை முதல் யார் கொண்டார் இருந்தார் சொன்ன 63 நாயன்மாரிலே கணநாத நாயனார் என்று ஒரு நாயனார் இருந்தார். அந்த நாயனார் பெருமானுக்கு தொண்டு செய்வது மட்டுமல்லாமல் தொண்டு செய்கிற அடியார்களுக்கு பயிற்சி கொடுத்தல் என்று சொல்லி அவர் அந்த காலத்திலேயே பயிற்சி. அப்ப என்னென்ன தொண்டுக்கு பயிற்சி கொடுத்தார் அப்படின்னு கேட்கும் போது சேக்கிழார் பெருமான் அந்த கணநாதர் புராணத்தில் எழுதியிருக்கிறார். நல்ல நந்தனவனப்பணி செய்தல், நறுந்துணர் மலர் கொய்தல், பல்படி தொடை புனைவோர், திருக்கோயில் அலகிட்டு மெழுக்கிடுவோர், எல்லையில் விளக்கு எரிப்பவர், திருமுறை எழுதுவோர் வாசிப்போர். பெரிய புராண பாட்டு. அத முதல்ல 5 தொழில் இருக்கிறது. நல்ல நந்தனவனப்பணி, பெருமானுக்கு பூச்சூடணும், முதல்ல நந்தனம் இருக்கணும், அதை பராமரிக்கணும். பராமரித்தான் பூ பறிக்கலாம். அதாவது நந்தனவனப்பணி செய்வோர் முதல் தொழில். 2வது தொழில் அது பூவை பறித்தல். அப்புறம் அந்த பூவை தொடுத்தல். தொடுத்த பூவை கோயில்ல வந்து சாமி கொடுக்கணும்னா திருக்கோயிலை அலகிடுதல் மெழுகிடுதல். இந்த 5ம் சரியை தொண்டு என்று சொல்வார்கள். அதை சீலம் என்ற சொல்லாலே மணிவாசக பெருமான் குறிப்பிடுவார். பெருமானுக்கு விளக்கேற்ற வேண்டும், அது கிரியை தொழில். சீலம் அதுக்கு நோன்புன்னு பேர். திருமுறை எழுதுதல் என்பது யோக நெறி, செறிவு நெறின்னு சொல்லுவாங்க. அது மேலே எழுதிய திருமுறைகளை வாசித்தல் என்பது ஞான நெறி, அது அறிவு நெறின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 8 வகையான தொண்டுகளுக்கான பயிற்சியை கணநாதர் தந்தார். சரியா தந்துட்டார? யாராவது அத இது பண்ணிருக்காங்களா? யாராவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்க சொல்ல, இந்த பெரிய புராணத்தை அரங்கேற்றிய சேக்கிழார் பெருமான் தில்லையிலே ஒரு சித்திரை திருவாதை தொடங்கி அடுத்த சித்திரை திருவாதை வரை 13 மாதங்கள் அதை அரங்கேற்றினார்.